ஓகேயா? பின்வருவற்றின் மூலம் நீர் விளங்கிக் கொள்வது யாரு? நுனி அளவு அது பார்த்துட்டோம் இல்லையா? ரைட். இன்னைக்கு நாங்க ஒரு கட்டுரை தான் பார்க்கணும் ஷஸ்வா. சரியா? நாங்க கட்டுரை ஒன்று எழுதி வாசிச்சு பார்க்க போறோம். ஓகே ஷஸ்வா, கேக்குதா? ஓகேயா? நான் கண்ட கடற்கரை காட்சி என்ற தலைப்பில் 150 சொற்களில் ஒரு கட்டுரை வரைக. சரியா ஷஸ்வா? இதை நீங்க இப்ப இந்த கிளாஸுக்குள்ள எழுதி எனக்கு வாசிச்சு காட்டணும். அதுல மார்க்ஸ் நான் சொல்லுவேன். ஓகே. ம்.
கிரேட் 8. இல்லம்மா, கிரேட் 8 இன்னும் தொடங்கல. இன்னைக்கு 7 லாஸ்ட் கிளாஸ். அடுத்த கிளாஸ் 8 தொடங்கும். ஓகே, ஓகேயா? ஓகே சார். ஆ, ரைட். கட்டுரை ஒன்று போட்டிருக்கிறேன்னு எழுதுங்க. ஓகே சார்.
அன்ஹா ஷஸ்பா ரெண்டு பேருக்கும் அந்த தேங்க்ஸ் பண்ணின ஸ்டிக்கர் போட்டிருந்தாங்களா இல்லையா? இல்ல சார். ஆ அது டிசம்பர் வரைக்கும் பே பண்ணாக்களும் போடுவாங்க. சரியா? ஓகேயா? ஓகே சார். நாங்க அடுத்த கிளாஸ்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த நான் மெசேஜ் போடுறேன். கிரேட் 8 தொடங்கிடுவோம். ஓகே. ஓகே சார்.
ரைட். ஷஸ்ஃபா வாசிங்களே. ஷஸ்ஃபா. நான் கண்ட கடற்கரை காட்சி. அது ஒரு மாலை நேரம். அந்த கடற்கரை காட்சி மிகவும் அழகாக இருந்தது. ரைட். அந்த இப்படி காட்சி இந்த ஷஸ்ஃபா, கண்களுக்கு ஷஸ்ஃபா அன்ஹா, புத்துணர்ச்சியை ஷஸ்ஃபா, தந்தது. ஷஸ்ஃபா. சூரியன் மெல்ல மெல்ல நான் மறைந்த பேசுறது சார். கேக்குதா? அந்த நீங்க என்ன செய்யுங்க, 2 பேரும் எனக்கு சென்ட் பண்ணுங்க குரூப்ல. நான் மார்க்ஸ் சார். போட்டு அனுப்புறேன். ஓகேயா? மத்தது நீங்க ஓகே எல்லாரும் சார். என்ன செய்யணும்னா கிரேட் 8 குரூப்ல சேர்ந்துரும். ஷஸ்ஃபா அன்ஹா, உங்களோட மத்தாக்களுக்கும் சொல்லணும் சேர சொல்லி. உங்களோட வேற பிள்ளைகள் வந்தா எல்லாருக்கும் அனுப்பணும். இந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் சென்ட் பண்ணணும் எல்லா குரூப்லயும். ஓகேயா? ஓகே சார். எல்லாரும் சென்ட் பண்ணணும், ஸ்டேட்டஸ் போடணும். மத்தவங்க எல்லார்ட்டையும் சொல்லுங்க, அடுத்த கிளாஸ் வந்து கிரேட் 8 தான் நடக்கும். கிரேட் 8ல ஜாயின் பண்ணி சொல்லி எல்லாருமே இந்த இந்த ஓகே குரூப் இல்லாம போகும். ஓகேயா? நான் மெசேஜும் போடுவேன். ஓகே. சார், நீங்க லிங்க் போடியா இதுல அடுத்த அடுத்த குரூப் ஜாயின் ஆக? படிக்கிறேனே. இப்ப கிரேட் 8ன்னு சொல்லி ஒரு ஒரு குரூப் லிங்க் கொண்டீங்க தானே. அந்த லிங்க் டச் பண்ணினா நீங்க அது அடுத்த குரூப்புக்கு போயிட்டு. ஓகே சார். உங்களோட குரூப்ல பாருங்க 6, 7, 8, 9, 10, 11 எல்லாம் போட்டீங்க தானே. அப்படித்தானே? ஓ சார். இப்ப உங்களோட குரூப்புக்கு போயிட்டு பாருங்களே. அதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணணும். கிரேட் 8ல நீங்க ஜாயின் பண்ணணும். ஓ சார். விளங்குதா? ஓ நான் சார். போடுறேன். அடுத்த கிளாஸ்ல இருந்து கிரேட் 8 தான் நடக்கும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். ஏரியஸ் ஃபீஸ கட்டி உங்களோட ஸ்டிக்கர் எடுத்துக்கொள்ளணும். ஓகே. ஓகே சார். யா, அஸ்ஸலாமு அலைக்கும். மத்தவங்களையும் சொல்லுங்க எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லி. வலைக்கும் சலாம். அன்பா வாசிங்களே அன்னைக்கு விட்ட இடத்துல இருந்து. அன்பா. அன்பா கேக்குதா? ஓ சார். ஆ, சொல்லுங்க. காட்சி 2. களம். முதிரநகப்புறத்து வீதியொன்றின் அருகேயுள்ள ஓர் ஆலமரத்தடி. உறுப்பினர் காரி, முலி, பெருமாள், செம்பியன் பொன்னி, வானதி, வள்ளுவன் முதலான ஊர் மக்கள் சிலர். பெருமாள். கேட்டீர்களா சம்பவத்தை? கண்ணிலும் இனிய நம் குமணவள்ளலை அந்தப் பாவி காட்டுக்குத்தான் துரத்தினான். அவரை அங்கேயாவது வாழவிடக் கூடாதா? கேட்ட உடனே மணிமுடியை தனக்கு தந்துவிட்டு அவர் காட்டுக்கு சென்றதிலே ஏதோ சூது இருக்கிறதாம். ஆனபடியால் குமணனை கொன்றுவிட வேண்டுமாம். அப்பொழுதுதான் நிம்மதியாக வாழலாமாம். இவ்வாறு என்று அரசவையிலே புலம்பினானாம் அந்த பாவி இளங்குமரன். செம்பியன். ஐயோ, மந்திரிமார் அதனை தடுக்கவில்லையா? காரி செம்பியனை பார்த்து, யார் பேசுவார்கள்? வீடு கொளுத்துகிற இராசாவுக்கு நெருப்புக் கொள்ளி எடுத்துக் கொடுக்கும் மந்திரிகளா அவர்கள்? சரியான மந்திகள் தான். அது விளைஞ்சுதா பெருமாள். உங்களுக்கு? வீடு கொளுத்துகிற ராசாவுக்கு என்ன எடுத்து கொடுப்பாங்களா? நெருப்புக் கொள்ளி. நெருப்பு கொள்ளி. நெருப்புக் கொள்ளி. அதாவது துன்பம் செய்யறவருக்கு இன்னும் துன்பம் செய்ய ஆர்வம் ஊட்டுகிறாராம். ஆர்வம் ஊட்டுகிறவங்க தான் பக்கத்துல இருக்கிறாங்களா? சொல்லுங்க. பெருமாள். அப்படி சொல்லாதே. எதிர்த்து பேசுதல் என்ற பேச்சுக்கே அங்கே இடமில்லை. மன்னன் இட்டது சட்டம். மந்திரிமார் அவனை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது. வானதி. இந்த ஆண்களே கோழைகள்தான். நான் சமைத்து போட போட நன்றாக தின்று சும்மா கொழுத்து போயிருக்கிறார்கள். அரி இருந்த ஆண்டா சிங்கத்தின் இந்த குள்ளநரி வந்து குந்திக் கொண்டது. எங்கள் குமணவளையா கொல்லப் போகிறான். அரியண்டா என்ன? அரியண்டா சிங்கம். சிங்கம். ஓ. பாரி. இளங்குமணனுக்கு எதிராக நாம்
ஓர் உள்நாட்டு கலகத்தை ஆரம்பிப்போமா? முள்ளி: வேண்டாம். இப்படி பேசுதல் நம் குமணவள்ளலுக்கு பிடிக்காது. இளங்குமணனுக்கு எதிர்த்து பேசாது. நாம் வாழ்வது தானாம் தமக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறென்று அவர் காட்டுக்குப் போனவன்றி நம்மிடம் சொன்னார் அல்லவா? அது தெரியாமலா நாங்கள் சும்மா இருக்கிறோம்? பெருமாள்: அதோ கேளுங்கள், நான் அரசவையிலே கேட்டு வந்த அந்த கொடிய செய்தி. வள்ளுவனுடைய முரசொலி கூறுகிறது. வள்ளுவன்: தண்டோரா போட்டு நிறுத்து. கேளுங்கள் மகாசனங்களே, இளங்குமண மகாராசா உங்களுக்கு 1 கோடி பொற்காசு பரிசு தருகிறார். குமணனது தலையை வெட்டி கொணர்ந்து கொஞ்சம் இருங்க. கொடுப்போருக்கு இந்த ஹன்ஃபா சொல்லுங்க. குமணனது தலையை வெட்டி கொணர்ந்து கொடுப்போருக்கு அந்த பரிசு கிடைக்கும். டும் 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 முரசொலி. இப்ப என்ன, காட்சி குமணவள்ளல் இப்ப காட்டுக்கு போயிட்டா தானே குமணனுடைய தலையை வெட்டி கொண்டு வந்தா எவ்வளவு 1000 1 கோடி பொற்காசு கிடைக்குமா? ரைட். காட்சி 3 சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க. களம். ஹன்ஃபா வெயிட் மினிட். சொல்லுங்க. சொல்லுங்க ஹன்ஃபா. காட்சி 3. களம். காட்டுவழி மற்றும் காட்டில் குமணனது தவச்சாலை. உறுப்பினர்: பெருஞ்சித்திரனார், பெருந்தலை சாத்தனார் என்ற புலவர்கள். ஒரு வழிப்போக்கன் குமணவள்ளல். பெருஞ்சித்திரனார் காட்டு வழியே வந்து கொண்டிருக்கும் பெருந்தலை சாத்தனாரை நோக்கி, நண்பரே, எங்கே இந்த பக்கம்? ஏன் மிக வாட்டத்துடன் காணப்படுகின்றீர்? பெருந்தலை சாத்தனார்: புலவர்களுக்கு ஏன் வாட்டம் உண்டாகிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? புலவருக்கு வறுமை உரித்தன்றோ? பெருஞ்சித்திரனார்: இதற்கேன் கவலை? முதிர நாட்டு குமரனுடைய பெயரை நீர் இதுவரை கேள்விப்பட்டதில்லையா? அவன் நீர் காண வேண்டியதுதான். உடனே உமது வறுமை வெயிலனை கண்ட பனி போல் நீங்கும். தயவு செய்து அங்கே போம். இதுவே வழி. நான் சென்று வருகிறேன். பெருந்தலை சாத்தனார்: சென்று வாரும். நின்று சிந்தித்தபடி ஒரு பாடலை ஓலையில் எழுதுகிறார். குமணனை காண முதிர நகர் செல்வேன். வழிப்போக்கன் ஒருவனை இடையிற்கண்டு, அப்பா, குமண மகாராசாவுக்கு இராசதானிக்கு அதிக தூரம் போக வேண்டுமா? வழிப்போக்கன் அவரை உற்று பார்த்து, நீர் ஒரு புலவரா? ஊருக்கு புதியவர் போல தெரிகின்றது. குமணவள்ளல் இப்பொழுது இராசதானியில் இல்லை. அவர் மனைவி மக்களுடன் காட்டிலே இருக்கிறார். பெருந்தலை சாத்தனார்: அவருக்கு ஏன் அக்கதி நேர்ந்தது? பகை அரசர்கள் அவரது நாட்டை கைப்பற்றி விட்டார்களா? போரிலே தோற்றுவிட்டாரா? வழிப்போக்கன்: இல்லை இல்லை,
குமண அரசரது தம்பி இளங்குமணன் எனும் பாதகனால் அக்கதி நேர்ந்தது. குமண அரசர் புலவர்களுக்கு பொருளை கொடுப்பதை பொறாத இளங்குமணனது கொடுமையால் அவர் இராச்சியத்தை அவனுக்கு கொடுத்துவிட்டு காட்டுக்கு போய்விட்டார். பெருந்தலை சாத்தனார் அப்படியா, தனக்குள் புலவர்களை ஆதரித்த அப்பெருமகனை நான் பார்க்க வேண்டும். போகிறார். குமணனது தவச்சாலை. குமணன் புலவரை கண்டதும் எழுந்து வணங்கி, கவிஞர் பெருமானே, வருதீர். உம்மை இங்கே கண்டது எனது புண்ணியமே ஆகும். இப்பட அமருவீராக. பெருந்தலை சாத்தனார் குமரனுக்கு பக்கத்தில் அமர்ந்தபடியே, புலவர்தம் பிடி அகற்றும் புரவலனே, நீ வாழி, நீடூழி வாழி. நின்னே கண்டு பிணி என்றா என்ன? புலவர்தம் பிணி அகற்றும். பிணி என்றா என்ன? வறுமை. வறுமை அல்லது துன்பம். ஓகே. நின்னே கண்டு என் துயர் தீர்க்க வந்தேன். உனது பெருமையையும் வல்லமையையும் கேள்வியுற்று என் வறுமையை நீக்க வந்தேன். குமணன் புலவரது கையில் இருந்து ஓலைச்சுவடியை வாங்கி அடுப்பிலே நெருப்பு மூட்டி எத்தனையோ நாட்கள் சாம்பலுக்கு பதிலாக காளான் தான் அடுப்பிற்று பூத்து கிடக்கின்றது. பச்சிளம் குழந்தை பாலில்லாத தாயிடம் பாலை சுவைத்து பார்த்து விட்டு முகத்தை பார்க்கிறது. அந்த பரிதாப காட்சியை காண சகிக்காத என் மனைவி என் முகத்தை பார்க்கிறாள். நான் நின் முகத்தை பார்க்க வந்தேன். படிக்கிறான். குமரன் படித்துவிட்டு, இத்தகைய கொடிய வறுமை, இவ்வறுமை நீங்க நான் அரசனாயிருந்த காலத்தில் நீர் வந்தீர் இல்லையே. சிறிது யோசிக்கிறான். ஆயினும் என்ன? தன் உடைவாளை எடுத்து புலவரிடம் நீட்டி, இதோ என் தலையை வெட்டி எடுத்து கொண்டு போய் எனது தம்பியிடம் கொடும். கோடி பொன் அதற்கு பரிசாக தருவதாய் அவன் பறை சாற்றியிருக்கிறான். மறக்காமற் செய்யும். உமது வறுமை நீங்கும். எனக்கு புகழும் புண்ணியமும் உண்டாகும். என் தம்பியின் மனக்கவலையும் நீங்கும் என்று கூறிக்கொண்டு தலை குனிக்கிறான். பெருந்தலை சாத்தனார், அப்படியா செய்தி? இப்போது தான் எனக்கு விளங்குகிறது. சரி, வாளை வாங்கிக் கொண்டு சிறிது யோசிக்கிறார். குமணா எழுந்திரு. இனி உன் தலை என்னுடையது. நீ கூறியது உண்மைதானா என்று யான் அறிந்து வரும் வரை இத்தலையை பாதுகாத்து தருதல் உன் கடமையாகும். தலை பத்திரம். நான் சென்று வருகிறேன். பெருந்தலை சாத்தனார் சிட்பீட் சாலை சென்று குமணனுடைய தலை போன்ற ஒன்றை செய்து சீலையால் மூடிக்கொண்டு இளங்குமணனை நோக்கி செல்கிறார். காட்சி 4. களம். ரெண்டு கேள்வி தரப்போறேன் நான். ஒரு கேள்வி, பெருந்தலை சாத்தனார் குமணனிடம் வேண்டியது யாது? குமணன் சாத்தனாருக்கு கொடுத்த பதில் என்ன? அதன் பின்பு சாத்தனார் குமணனுக்கு கூறியது யாது? இப்ப பார்த்த பகுதியில் இந்த மூன்றுக்குமான விடைகள் எழுதுங்க. முதலாவது
ஆஹ் கேள்வி 3 கொடுத்திருக்கிறோம், செய்யுங்க. யூசுப், ஓகேயா? ஓகே சார். எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? ரைட். ஹன்ஃபா, காட்சி 4 வாசிங்களே. காட்சி 4. இளங்குமணனது அவை. உறுப்பினர்: இளங்குமணன், மந்திரிமார், சேவகன், பெருந்தலை சாத்தனார். இளங்குமணன்: அமைச்சர்களே, சேனை தலைவரே, பிரதானிகளே, அண்ணனுடைய தலையை கொய்து வருவோருக்கு கோடி பொன் தருவதாக நான் பறை அறிவித்து 12 நாளாயினவே, இதுவரை ஏன் யாரும் முன்வரவில்லை? குமண அண்ணன் ஒருவர் கண்ணிலும் படாமல் மறைந்து வாழ்கிறானா, அல்லது எனது பணத்திற்கு மதிப்பு இல்லையா? இளங்குமணனின் வாயிற்காவலன்: அரசனை அடைந்து அரசே வாழ்க. யாரோ ஒருவன் குமணனது தலையுடன்
வாசலில் நிற்கிறார். தாங்களை காண வேண்டுமா? இளங்குமரன், ஆ, அப்படியா, உள்ளே வரச் சொல். பெருந்தலை சாத்தனார் விரைந்து உள்ளே புகுந்து, இளங்குமர வள்ளலே, நீ நீடூழி வாழ்க. இதோ யான் குமரனது தலையை வெட்டி கொண்டு வந்திருக்கிறேன். கோடி பொன்னையும் கொடு. பசியால் எனது மனைவி மக்கள் துடிதுடிக்கின்றனர். நான் உடனே போக வேண்டும். மூடியிருந்த சீலையை சற்று சிறிது நீக்கி தலையை காண்பிக்கிறார். இளங்குமரன், ஐயோ அண்ணா, என்ன கொடுமை செய்தேன் நான், பாவி! முகத்தில் அரைந்து கொண்டு மயங்கி நிலத்தில் விழுகிறான். மற்றோரெல்லாம், ஆ குமணவல்லலே, உனக்கு இக்கதி நேர வேண்டும். முகத்தை மறைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழுகிறனர். சேவகன் புலவரை பார்த்து, பிசாசு பிடித்தவனே, உனக்கேன் இவ்வளவு பணத்தாசை? எங்கள் கண்ணான மன்னனை காசுக்காக கொன்று விட்டாயே பாதகா! ஐயோ ஏந்தலே, ஐயோ! அழுகிறான். பெருந்தலை சாத்தனார், அரசே, பொறுக்க வேண்டும். எனக்கு பொன்னை தந்து என்னை முதலில் அனுப்பி வையும். இளங்குமரன், ஐயா, என் அண்ணனை கொல்ல தூண்டிய அந்த கோடி பொன்னும் அதோ இருக்கின்றது. சுட்டி காட்டிக்கொண்டே, அது உமது கையை சேரும் முன் நான் என் அண்ணனிருக்கும் இடத்தை சேர வேண்டும். ஐயோ அண்ணா, என்னை மன்னித்து உன்னுடன் என்னையும் சேர்த்துக் கொள்வாயா? உடைவாளை எடுத்து தன் தலையை வெட்ட ஓங்குகிறான். புலவன் பாய்ந்து அவனை கையை பிடித்து தடுக்கிறார். பெருந்தலை சாத்தனார், அரசே, உமது பரம்பரை குணத்திற்கு மாறாக எப்படி நீ உன் அண்ணனை காட்டுக்கு அனுப்பினாய்? அவனை எப்படி கொல்ல துணிந்தாய் என்று அப்போதே நான் சந்தேகப்பட்டேன். இளங்குமனா, இரத்த துடிப்பு என்பது இதுதான் என்பதை நீ காட்டிவிட்டாய். கெட்ட கூட்டத்தால் நீ புத்தி தடுமாறி இராச்சிய மோகம் கொண்டாய். அதனால் உனக்கு என்றும் அழியாத களங்கத்தையே தேடி வைக்கவும் துணிந்து விட்டாய். இப்போது உன் அண்ணனது வெட்டுண்டு தலையை கண்டதும் அங்கமெல்லாம் வாயாக அழுது துடிக்கிறாய். உனது தலையை துணிந்து வீழ்த்த நீ ஓங்கிய வாள் இதுவரை உனக்கும் உன் அண்ணனுக்கும் உனது பரம்பரைக்கும் இழைத்த களங்கம் அனைத்தையும் வெட்டி வீழ்த்தி விட்டது. இளங்குமனா, கவலைப்படாதே. அவனது கண்ணீரை துடைத்து கைவாளையும் பறித்து கேள். புலவர்களையும் கலைஞர்களையும் நீ இகழ்ந்தாய். அவர்கள் நினைத்தால் இறந்து போனவர்களும் எழுந்து வருவார்கள். இளங்குமரன், அப்படியா? புலவர் பெருமானே, என் அண்ணனை எழுப்பித் தர வல்லீரா? அவரை மீண்டும் நான் காண முடியுமா? அவரை அரியணை ஏற்றி மகிழ்தல் கூடுமா? குமணவல்லலை கண்டு இந்நாட்டு மக்கள் பழையபடி மகிழ்ச்சி அடைவதை நான் காண முடியுமா? பெருந்தலை சாத்தனார், ஆம், முடியும். இந்த தலையை மீண்டும் பார். சீலையை நீக்கி காட்டி, அழாதே, உற்றுப்பார். உன் அண்ணனாரது அன்புக்குரிய மகுடத்தியாக்கி என்னும் சிற்பி இலத்து மாந்தை நகரை சேர்ந்த ஒரு கலைஞன் செய்த கைப்புனை வடிவம் இது. கலைஞனது கைப்பட்டனும் இது உயிருள்ள மனிதனது வெட்டுண்ட தலையைப் போல காட்சி தருகின்றது. இத்தலை புலவனான என் கைப்பட்டதும் உன் உள்ளத்தில் உணர்ச்சியை தூண்டியது. உனது உண்மை அன்பையும் எழுப்பி துடிக்கச் செய்கிறது. ஈகை வள்ளலாகிய குமணனை கொல்ல யாருக்கு உள்ளம் ஒருப்படும்? ஈகையின் சிறப்பை இதிலிருந்து உணர்ந்து கொள்வாயல்லவா? வா, உன் அண்ணனை சென்று காண்போம். அவனை கொண்டு வந்து அரியணை ஏற்றுவோம். உன் கண்ணீரால் அவன் கால் கழுவி உன்னை புனிதப்படுத்திக் கொள். அனைவரும் காட்டுக்கு சென்று குமணனை காண்கின்றனர். களம் காடு குமணனது தவச்சாலை. உறுப்பினர் குமணன், பெருந்தலை சாத்தனார், இளங்குமரன், மந்திரி, பிரதானிகள், பொதுமக்கள். இளங்குமரன் ஓடிப்போய் குமணனது காலில் வீழ்ந்து, அண்ணா, என்னை மன்னித்தருளல் வேண்டும். அண்ணா, என்னை மன்னித்து ஆட்கொள்ளல் வேண்டும். குமணன் புலவரை பார்த்து, ஐயா சாத்தனாரே, இதெல்லாம் என்ன? ஏன் இவர்கள் இங்கே அழைத்து வந்தீர்? புலவர்,
அரசே, நான் இவர்களை அழைத்து வரவில்லை. இவர்கள்தான் என்னை இங்கே அழைத்து வந்தார்கள். இப்போது உம்மையும் தம்மோடு வரும்படி அழைக்கிறார்கள். குமணன் எங்கே? இளங்குமணன், அண்ணா, நாட்டிற்கு செல்ல அழைக்கிறோம். மீண்டும் அரசனாக வருமாறு உம்மை அழைக்கிறோம். அண்ணலே அறியாமையால் யான் செய்த பிழை அனைத்தையும் மன்னித்து என்னை பழையபடி தம்பியாக ஏற்று அரண்மனைக்கு எழுந்தருளுங்கள். குமணன், தம்பி, எல்லாவற்றிலும் உயர்ந்ததாகிய தவ வாழ்வை எனக்கு தந்த என்னுடைய சத்குருவான நீ ஒரு பிழையுமே எனக்கு செய்யவில்லை. உலக பாரத்தை ஏற்குமாறு கேட்டு இப்பொழுது என்னை துன்புறுத்துகிறாய். தம்பி, ஏன் இந்த கொடுமை? அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஒன்றும் பேச முடியாது நிற்கின்றனர். புலவர், குமணா, உனது தலையை நீ எனக்கு தந்து விட்டாய் அல்லவா? அதற்கு முடிசூட்டி உன்னை மன்னவனாக காண விரும்புகிறேன். இளங்குமணன் தனது முடியை எடுத்து புலவரிடம் கொடுக்கிறான். புலவர் மணிமகுடத்தை குமரனுடைய தலையில் சுற்றுகிறார். அனைவரும் மன்னாதி மன்னன் குமண மகாராசா வாழ்க, பெருந்தலை சாத்தனார் புகழ் வாழ்க, இளங்குமண இளவரசர் என்றென்றும் வாழ்க, எல்லோரும் முதிர நகர் செல்கின்றனர். இதனாலதான் இந்த குமரனுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. தனது தலையை பரிசாக கொடுத்தவன் என்று சொல்றது. சரியா? வரும்பதங்கள் பாருங்க. தன்னழி என்ற இரக்கம் அல்லது திருப்பை, பானகம் என்ற காடு, அரி என்ற சிங்கம், விடி என்ற வறுமை, வல்லன்மை என்ற ஈகை, மகுடம் என்ற முடி. அவசரமாக இதை எழுதி கொள்ளுங்க. அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், அர்க்கம் இருக்கிறாரா? அர்க்கம், உங்களுக்கு மெசேஜ் ஒன்று போட்டு ரிப்ளை பண்ணல, போயிட்டு ரிப்ளை பண்ணுங்க. ஓகேயா? அர்க்கம், இதுல இருக்கிற எல்லாரும் வந்து கிரேட் 9 குரூப்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது இந்த ஸ்டிக்கர்ல உங்களோட குரூப்ல எல்லாம் போட்டுருங்க. யூசுப், அன்ஃபா, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம். ஓகேயா? சரியா? ஓகே சார். அதுல இருக்கிற எல்லா ஸ்டிக்கரையும் அனுப்புங்க. ஹெல்மானாக்கள் ஸ்டேட்டஸ் போட வேணும் அதை. ஓகே சார். இந்த ஒர்க்கை ஹோம் ஒர்க்கா செய்யுங்க பிள்ளைகள். நாங்க இப்ப இணைமொழி பார்ப்போமா? ரைட். பாருங்க, இணைமொழி என்றா நாம் பொது சொத்துக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தல் வேணும். இங்க கண்ணும் கருத்தும் என்றது இணைமொழி. ஓகேயா? ரைட். திருடன் கையும் களவுமாக அகப்பட்டு கொண்டான். இங்கே கையும் களவும் என்று சொல்றதும் இணைமொழி. மேற்குறிப்பிட்ட வாக்கியங்கள் இடம்பெறும் கண்ணும் கருத்துமாய், கையும் மெய்யுமாய், கையும் களவுமாய் என்ற தொடர்கள் ஓசை ஒழுங்கில் அமைந்த தொடர்கள் ஆகும். பொருட்தெரிவை புலப்படுத்தும் வகையில் ஓசை ஒழுங்கில் அமைந்த இரு சொற்கள் இணைந்து வருமாயின் அதனை இணைமொழி என்போம். இப்ப இணைமொழி என்ற தலைப்பு போட்டுட்டு நீங்க என்ன செய்யணும்னா இந்த ஹைலைட் பண்ணினது எழுதி கொள்ளுங்க. ஓகேயா?
இணைமொழி என்று தலைப்பு போட்டுட்டு ஹைலைட் பண்ணினதெல்லாம் எழுதி கொள்ளுங்க. ஓகே, சரியா பிள்ளைகள்? அவசரமா எழுதுங்க. ஓகே. சார் கிரேட் 9 கிளாஸ் எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஆமா, கிரேட் 9ஆ? நீங்க 9 குரூப்ல சேருங்களே. இப்ப இதுல இருக்கிற கிராமர் பகுதி எல்லாம் முடிச்சுட்டு 9 ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இந்த மாசத்துக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும். ஓகே. சரி சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சார். எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? ஓகேயா? ஓ சார். பாருங்க, உற்றார் உறவினர் இல்லாத மக்களை ஊர் மதிப்பதில்லை. இங்க உற்றார் உறவினர் என்றது இணைமொழி. அத்தரை கரடுமுரடாக காணப்பட்டது. கரடுமுரடு என்று சொல்றதும் சரியா இணைமொழி. அல்லும் பகலும், இங்க அல்லும் பகலும் என்பது இணைமொழி.